இன்னைக்கான நாள்ல நம்ம ஊரோட மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது? ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் எப்படி இருக்கு? 19 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வந்து இருக்கு. 0.08% வந்து டவுன்ல வந்து இருக்கு. சோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் வீக்கா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் வீக்கா இருக்கு. உலக லெவல்ல இருக்க எல்லா மார்க்கெட்டுமே சூப்பரா தான் வந்து இருக்காங்க. சோ என்ன ரீசனால உலக மார்க்கெட் எல்லாமே இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, ஏசியன் மார்க்கெட்ஸ், யுஎஸ் மார்க்கெட்ஸ் 2மே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து யுஎஸ் ஈரானுக்கும் நடுவுல அந்த ஒரு பீஸ் டாக்ஸ் வந்து முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. அதனால பிரெண்ட் குரூடோட பிரைஸே வந்து இறங்கிருக்கு. $90 கீழ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு $90 கீழ வந்து போயிருக்கு. 89.20 பெர் பேரல் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா வந்து இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ வந்து வந்திருக்கு. அது வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பேசும் பொருளா வந்திருக்கு. அத பத்தி நம்ம டீடைலா வந்து பார்ப்போம். கோல்ட பொறுத்தல அதுவுமே வந்து விழுந்திருக்கு. அத பத்தியுமே நம்ம டீடைலா போக போக வந்து பார்ப்போம். இப்ப நம்ம இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து வேர்ல்ட் நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, யுஎஸ் ஈரானுக்கு நடுவுல அந்த ஒரு அக்ரிமெண்ட் பீஸ் டாக்ஸ்க்கான அந்த ஒரு அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சைன் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ யுஎஸ் சைட்ல இருந்து நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்து வைப்பாங்க. ஈரான் சைட்ல இருந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ப்ரொபோசல் வைப்பாங்க. 2 பேருமே இன்னும் ஒத்து போகாத ரீசன்னால இவங்க சொல்றது அவங்க ஒத்துக்கல, அவங்க சொல்றது இவங்க ஒத்துக்காத ரீசன்னால தான் பீஸ் டாக்ஸ் நடக்கும் போதுமே அந்த சீஸ்ஃபயர் வந்து போட்டுட்டு பீஸ் டாக்ஸ் நடக்கும் போதுமே இன்னும் அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்படாம இருக்கு. ஸோ அது மேபி சைன் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 2 கண்ட்ரியுமே இங்க ஸ்ட்ரைக்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஈரானோட ரெவல்யூஷனரி கார்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, க்ளோஷரை வந்து பண்ணிட்டாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை. அப்புறம் இவங்க வந்து கையில் எடுத்துட்டவும் வந்து சொல்றாங்க. பிரெண்ட் கூடமே வந்து இறங்கிருக்கு. இதை நம்ம பார்த்துட்டோம். சோ இதனால என்ன இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா கண்ட்ரிஸுமே இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் சப்ளை போகாம தான் இருக்கு. நேத்து வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவோட வெசல் மேலேயும் அந்த அட்டாக் நடந்திருக்கு. அதான் நம்ம ஊரோட ஒரு ஷிப் மேலேயும் அந்த அட்டாக் நடந்திருக்கு. 20க்கும் மேற்பட்ட அந்த ஒரு கப்பல்ல வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க. பட் ஆனா நேத்து வந்து அந்த அட்டாக் வந்து இந்தியாவோட கப்பல் மேல வந்து நடந்திருக்கு. வெசல்ஸ் மேல வந்து நடந்திருக்கு. சரி ஓகே. இப்ப நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் பக்கம் போவோம். இந்த ஐபிஓ வந்து உள்ள வந்திருக்கு. சோ இது மூலமா மட்டும் $75 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஐபிஓ வந்து ரெக்கார்ட் லெவலான ஒரு ஐபிஓவா இருக்கு. சவுதி அராம்கோவுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஐபிஓவா வந்து இருக்கு. அதை விடவே இங்க அதிகமான அமௌண்ட் வந்து திரட்டி இருக்காங்க. $135 பர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸோட இப்போ வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது $1.77 ட்ரில்லியன் வந்து இருக்கு. 7வது லிஸ்டட் பெரிய கம்பெனியா யூஎஸ் மார்க்கெட்ல வந்து இருக்கு. சோ இங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. இங்க வந்து சாவரின் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க, ஃபேமிலி ஆபீசஸ் வந்து இருக்காங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த அளவுக்கான வேல்யூஷன்ஸ் வந்து கிளப்பியிருக்காங்க. எலான் மஸ்க் வந்து 30% ஆஃப் த ஷேர் மட்டும் தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காரு. 82% ஆஃப் த வோட்டிங் ரைட் வந்து இன்னும் எலான் மஸ்க் கிட்ட தான் வந்து இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்தவரை இன்னுமே அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ற கம்பெனி கிடையாது. பட் ஆனாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து ரீயூசபிளான ராக்கெட்ஸ் அப்புறம் சேட்டலைட் இன்டர்நெட்லாம் வந்து கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால அதிகமான பெட் வந்து பண்றாங்க மக்கள் எல்லாரும். கோல்டு அண்ட் தென் சில்வர்ல என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டு அண்ட் தென் சில்வர் வந்து இறங்கிட்டே வருது. கோல்டும் 10% இறங்கிருக்கு, சில்வருமே 10% வந்து இறங்கிருக்கு இந்த ஒரு வாரத்துல. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்க உலக லெவல்ல கோல்டு மார்க்கெட்டை வந்து பார்க்கும்போது வீக்கா வந்து இருக்கு. இன்டர்நேஷனல் கோல்டுமே வந்து பார்க்கும்போது $4,500 per ounce கீழ வந்து இறங்கிருக்கு. $5,500 வந்து பீக். அங்க இருந்து இப்ப $4,100 per ounce வந்து இறங்கிருக்கு. இங்க கோல்டோட பிரைஸ். சில்வரோட பிரைஸுமே அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிருக்கு. இப்ப நம்ம ஊரோட ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா M6 கணக்குல பார்க்கும்போது 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து 1.46 லேக்ஸ் வந்து இருக்கு. இதுவே நம்ம சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.30 லேக் பர் கேஜி வந்து இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கி இருக்கு. சோ என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மைண்ட் வந்து வைக்கிறாங்க. இன்ஃபிளேஷன் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ஸ் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா வைப்பாங்க. இது வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு லெஸ் அட்ராக்டிவா வந்து இருக்க போகுது. இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வர க்ளோஷர்ல வேற இருக்கா, அது இன்னும் பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. கமாடிட்டி பிரைசஸ் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இறங்க வைக்குது. இல்ல அப்படின்னா ஸ்விங்கிங்லேயே வந்து வச்சிருக்கு. சோ இன்னமும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்க்கும்போது லைக் வந்து இங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் பேங்க் இவங்க எல்லாருமே சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்திட்டாங்க. இன்னும் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த அளவுக்கு ஏத்தல, அவங்களும் ஏத்திடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனால இங்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து விழுது. சரி ஓகே. இப்போ கோல்டு டிடிஎஃப்ல என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. அதிக லெவல் ஆஃப் கோல்டு டிடிஎஃபோட இன்ஃப்ளோஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய டேட்டா வந்து பார்த்திருந்தோம். கோல்டு டிடிஎஃப்ல அதிகமான மக்கள் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஸ்ட்ரீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாசத்தோட எண்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு டிடிஎஃப்ல வந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து அந்த ஒரு இன்ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிட்டு ₹725 கோடி அவுட் ஃப்ளோவா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு டிடிஎஃப்ல இருந்து வெளியே போயிருக்கு மே மாசம். ஸோ எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு நிஃப்டி பக்கம் வந்து போறாங்க. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. ஸோ திரும்ப நிஃப்டி 50 வந்து விழுந்துச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட்ல இருந்து எல்லாரும் கோல்டு டிடிஎஃப் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ கோல்டு வந்து லெஸ் அட்ராக்டிவா வந்து இருக்கு அப்படின்ற ரீசனால. பட் ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சணும், கோல்டு நம்ம கிட்ட இருக்கும்போது பெட்டராவே வந்து இருக்கும். ஸோ அதனால அது நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்குது பெட்டரா இருக்கு. இப்ப டாடா மோட்டார்ஸ்ல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெஃப்ரீஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டார்கெட் பிரைஸா ₹300 வந்து வச்சிருக்காங்க. ஏன் கீழே இறங்கும்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட இந்த மத்த பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க இவி பிசினஸோ இல்ல அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் பிசினஸோ அந்த பிசினஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கண்டுபிடிக்கல. இவங்க கண்டுபிடிக்கிற மெயினான பிரச்சனை வந்து ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர்ல வந்து இருக்கு.
காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. சைனீஸ் ஆட்டோ மேக்கர்ஸ்ல உள்ள வராங்க. ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வந்து இருக்கு. டாரிஃப் வந்து இருக்கு. குளோபல் லெவல்ல அன்சர்டனிட்டி வந்து இருக்கு. இது எல்லாமே JLR பிசினஸ்க்கு நெகட்டிவா வந்து இருக்கு. JLRோட வாரண்டி எக்ஸ்பென்சஸ் வந்து 6.6% ஆஃப் த சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏத்தி இருக்கு. ஸோ இது வந்து ஹையஸ்ட் லெவலா வந்து இருக்கு. இதனால வந்து பிரஷர் வந்து இங்க ப்ராஃபிட்ல வந்து வருது. JLR வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து 10.6 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்னும் காஸ்ட் வந்து அதிகப்படுத்துற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடக்கதான் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னும் பிசினஸ் வந்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை. இப்ப JLRலயே வந்து இன்னொரு நியூஸ் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் கவுண்ட் வந்து குறைக்கிறாங்க. 3% வந்து குறைச்சிருக்காங்க. அதிகமான டாரிஃப் அப்புறம் சைபர் அட்டாக் நடந்த ரீசனாலே காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 800 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு அமைச்சிருக்காங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டும் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயிஸோட எக்ஸ்பென்சஸ் வந்து 58 மில்லியன் பவுண்ட்ஸா வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேனேஜர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாருமே வாலண்டரி ரிடென்ஷன் ப்ரோக்ராமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சிஓவான பிபி பாலாஜி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா JLR வந்து 1.7 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுவாங்க. காஸ்ட் வந்து சேவ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக நாங்க வந்து மூவ் பண்ணுவோம். காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுவோம். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Blinkit அண்ட் தென் Zepto அப்புறம் வந்து இங்க Swiggy Instamart. இந்த 3 இ காமர்ஸ் பிளேயர்ல யார் வந்து இப்ப டாப்ல இருக்காங்க அப்படின்னா Blinkit தான் வந்து இருக்காங்க. 37,000 கோடி ரூபாய்க்கு மேல ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. 91.6 கோடி ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த Blinkit மூலமா பண்ணப்பட்டிருக்கு. 2200 டார்க் ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் 2026ல வச்சிருக்காங்க. Zepto நிறுவனம் வந்து பார்க்கும்போது 22,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. இங்க Blinkit 37,000 கோடி, Zepto வந்து 22,000 கோடி. இவங்களோட யூசர்ஸ் வந்து 4.7 கோடியா வந்து இருக்காங்க. இங்க எபிட்டாவை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்காங்க. 5000 கோடி ரூபாய் லாஸ்ல வந்து இருக்கு. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டை பொறுத்தல ஒரு ஆள் ஆவரேஜா ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்டர் விலை வந்து அதிகமா இருக்கு. 700 ரூபாய் பர் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. பட் ஆனா இந்த கம்பெனி வந்து இங்க Zepto Blinkit கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் மேக் பண்றாங்க. ஸோ இங்க Blinkit தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல டாமினேட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பட் ஆனா ஸ்டில் இந்த எல்லா கம்பெனிஸுமே லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ். Zeptoட ஐபி வந்து வரப்போகுது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே பெட்டரா வந்து இருக்கு லாங் டர்ம் பர்பஸ்க்கு. பட் ஆனா லிஸ்டிங் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Blinkit அண்ட் தென் இங்க Swiggy Instamart பொறுத்தவரை இந்த கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்டட் தான். பட் ஆனா அந்த கம்பெனிஸ் பக்கமே போகாம இருப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனிஸோட பெரிய ரெவன்யூ growth டிரைவரா வந்து இந்த இ-காமர்ஸ் மார்க்கெட் வந்து வருது. பட் ஆனா அது இன்னும் ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. இப்போ வந்து இங்க 2025ல பார்க்கும்போது $11.3 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸோட மார்க்கெட்டா இருந்துச்சு. அது வந்து 5ல இருந்து 7 மடங்கு ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 2030ல வந்து 60ல இருந்து $83 பில்லியன் வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். பட் ஆனா அந்த அளவுக்கு நடந்தாலும் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸா இருக்காங்க. L&T டெக்னாலஜி சர்வீசஸ் கம்பெனி. இவங்க வந்து Databricks கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஏஐ பேஸ்டான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. எனர்ஜி, பெட்ரோகெமிக்கல் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா Databricks கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஏஐ டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இங்க எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக, ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சிக்காக, குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக, எனர்ஜி ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக, அப்புறம் சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட்காக வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் டைம் மிஷின் டேட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு மிஷின் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணிட்டு கம்பெனிஸ்க்கு வந்து எக்யூப்மெண்ட் என்ன ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும் போது அது ஏர்லி ஸ்டேஜஸ்ல கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஒரு காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் டைமோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸோட பிளான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா நெட் டெட் ஃப்ரீ கம்பெனியா வந்து 2027ல வந்து வந்துடணும் அப்படின்றது இவங்களோட பிளானா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க. நெட் டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க. 1430 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டெப்ட் வந்து இருந்துச்சு. அங்க இருந்து இப்ப குறைச்சு 162 கோடி ரூபாய் தான் டெப்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிலீஃப் என்னவா இருக்கு அப்படின்னா 2027 ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 100 ஸ்கிரீன்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அசட்லைட் எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த ஜெயிலர் 2, காக்டெயில் 2, அப்புறம் வெல்கம் டு த ஜங்கிள், ராமாயணா பார்ட் 1 இந்த ஒரு ஃபிலிம்ஸ் எல்லாமே அதிகமான ஆட்கள் வந்து உள்ள எடுத்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அசோக் லேலண்ட் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ்ல வந்து உள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க. அட்டானமஸான அந்த ஒரு மிலிட்டரி வெஹிக்கல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் ட்ரோன்ஸ், அப்புறம் ஹைட்ரஜன் பவர்டு அந்த டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க. 11,000 கோடி ரூபாய்க்கான டிஃபென்ஸ் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். JSW குரூப் வந்து எங்க என்டர் ஆகுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட் வந்து என்டர் ஆகுறாங்க. ஒரு மேஜரான பிட்டிங் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. 6230 வண்டி வந்து பாத்தீங்கன்னா இ பஸ் கவர்மெண்ட் டெண்டருக்காக வந்து பாத்தீங்கன்னா பிட்டிங் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு பிட்டிங் வந்து இன்னும் அவங்க கைக்கு வந்து வரல. பட் அந்த கான்ட்ராக்ட் ஒன்றும் சைன் பண்ணப்படல. பட் ஆனா இருக்கிற பிட்டிங்ல இவங்க தான் லோயஸ்ட் பிட்டரா வந்து இருக்காங்க. ஸோ ஏன் இவங்க கையில போல அப்படின்னா இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்க காம்படிட்டர்ஸ் எல்லாமே பெரிய பிளேயர்ஸ். டாடா மோட்டார்ஸ், ஒலெக்ட்ரா, கிரீன் டெக், அப்புறம் வந்து இங்க JBM ஆட்டோ, அப்புறம் இந்த அசோக் லேலண்ட் இவங்க எல்லாமே பெரிய காம்படிட்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து இவங்க என்னதான் கம்மியான பிட்டிங் வச்சாலும் கூட இந்த ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆர்டர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இன்னும் அந்த கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கல. பட் ஆனா JSW குரூப் வந்து எலக்ட்ரிக் பஸ் மார்க்கெட் உள்ள அக்ரெசிவா மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. 3000 கோடி ரூபாய்க்கான பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எக்ஸ்பென்ஷன் வந்து பண்றதுக்கு இவி பிளான்ஸ்க்கான எக்ஸ்பென்ஷனுக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிப்லாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. சிப்லாவோட கோவா பிளான்ட்ல வந்து இங்க வந்து USFDAவோட இன்ஸ்பெக்ஷன் வந்து ஏப்ரல் மாசம் ஃபுல்லா நடந்துச்சு. ஏப்ரல் 6ல இருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு.
அதுல VAI அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கிளாசிபிகேஷனுக்காக. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, செக் பண்ணிட்டு வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெருசா எந்த ஒரு இதுவும் அவங்க வந்து பண்ண தேவையில்ல. அதாவது சிப்லா வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. இங்க யூஎஸ் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுமோ அதே குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு பெனால்டிஸும் இல்ல அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து எடுக்கல. ஸோ கண்டினியூ ஆபரேஷன்ஸ் வந்து நடக்க போது. இது சிப்லாக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. விப்ரோ கம்பெனி வந்து 15,000 கோடி ரூபாய்க்கான பைபேக் வந்து பண்ண போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான டேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்க எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஜூன் 5ஆம் தேதிக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஷேர் வச்சிருந்தாங்களோ எல்லாருமே பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணலாம். ₹182 இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸா வந்து இருக்கு. ₹250 பைபேக்கான பிரைஸா வந்து இருக்கு. 37% பிரீமியம்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை நம்ம ஒரு 56 ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா 11 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ பொறுத்தவரை 30% வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது 37% பிரீமியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட நம்ம வந்து இங்க புது டாக்ஸ் ரூல்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பைபேக் ப்ராசஸ் ஃபுல்லாவே டீம்டு டிவிடெண்டா தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க அன்அக்செப்டபிள் ஷேர்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்க வந்து அந்த ஒரு ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கும்போது 37% கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு டாக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அக்செப்டன்ஸ் ரேஷியோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி வரும்போது தான் அட்லீஸ்ட் ஒரு 30% ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கே தவிர 37% கிடைக்குமான்றது தெரியல. பட் ஆனா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி வந்து ஆந்திரபிக் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் எதுக்காக அப்படின்னா இங்க வந்து பெரிய பெரிய என்டர்பிரைசஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க ஏஐ அடாப்ட் பண்றதுக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்காக புது பிசினஸ் யூனிட் வந்து போடுறாங்க. அந்த ஒரு புது பிசினஸ் யூனிட்ல வந்து இங்க கிளாட யூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த உங்க குளோபல் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. இவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 50,000 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இங்க கிளாட் ஏஐ டூல்ஸோட அந்த ஒரு ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. டெய்லி ஒர்க்ல யூஸ் பண்ணுங்க, ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், லீகல், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த இடத்துல எல்லாமே ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க. யூஸ் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டு எங்க எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா பேங்கிங், ஹெல்த் கேர், டெலிகாம் அப்புறம் வந்து பப்ளிக் சர்வீசஸ் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி பார்க்க போறாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ் வந்து கம்ப்ளீட்டா ஏஐ ஈகோ சிஸ்டம்ல வந்து போறாங்க. ஆந்திரபிக்கு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இங்க மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டோட அந்த ஒரு லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரோலை தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ஐஏஹெச் ஹெல்த் கேர் என்ற கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. மல்டி இயர்க்கான இஆர்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் வந்து அக்ராஸ் த மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல வந்து பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் அப்படின்னா ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட் அப்புறம் வந்து இங்க ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை செயின், ஹெச்ஆர், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் இந்த ஒரு மார்க்கெட் எல்லாத்தையுமே வந்து குளோபல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ஏஐ வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுக்க போறாங்க. இன்ஃபோசிஸோட டாப்பர்ஸ்ன்ற ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஜென்ரேட்டிவ் அப்புறம் வந்து ஏஜென்டிக் ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பெட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஹெல்த் கேரோட அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்கன்னா கோர் பிசினஸ் ப்ராசஸ்ல வந்து இது வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அங்க வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். யூனிஃபைடான கிளவுட் இஆர்பி சிஸ்டமா இருக்கிற ரீசனால காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபாஸ்ட்டாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களால ஒர்க் பண்ண முடியும். டேட்டா டிரைவனான ப்ராசஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ ஓவராலா இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தல இன்ஃபோசிஸ், எச்எல்டெக், டிசிஎஸ், விப்ரோ எல்லாமே வந்து நேற்றுக்கான நல்ல செல்லிங் ப்ரெஷர்ல வந்து இருந்துச்சு. குளோபல் லெவலில் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ல நாஸ்டாக், S&P 500 எல்லா ஸ்டாக்ஸுமே செல் ஆஃப் வந்து இருக்கு. அதனால நம்மளோட மார்க்கெட்டுமே செல் ஆஃப் வந்து இருக்கு. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா யூஎஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்க்கு சரியில்லை. ஏன் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் வந்து வராது, வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே ப்ரெஷர்ல வந்து இருக்கு. ஏஐல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லா கம்பெனிஸும் பண்றாங்க. பட் ஆனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஐல எப்படி இருக்கு அப்படின்ற கேள்விக்குறி வந்து இருக்கு. இதனால ஓவராலா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. மார்க்கெட் ஒன்றும் பாத்தீங்கன்னா வீக்கா தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட அந்த ஒரு டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போறதுக்குன்னா டைமா தான் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.